எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம், திருமலைசை அடுத்த கூடப்பாக்கத்துல இருக்கோம். கூடப்பாக்கத்துல ஒரு சூப்பரான சைட் பார்க்க வந்திருக்குங்க. பொதுவாக ஒரு சைட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டாக இருக்கும், இல்லைனா கனெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக இருக்கும், இல்லை ஸ்கூல் காலேஜ் வந்து ஹைலைட்டாக இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க சைட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கொண்ட ஒரு சூப்பரான ஒரு சைட் அப்படின்னே சொல்லாங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்பாட்டுங்க. இந்த ப்ராஜெக்ட்டை யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஃபி ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க. இந்த சைட்ல இருந்து நமக்கு எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜஸ் இருக்குங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அதாவது இந்தியாவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச வெல் நோன் கம்பெனிஸ் இருக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து கனெக்டிவிட்டிக்கு ஒரு சூப்பரான சைட் அப்படின்னே சொல்லாங்க. நம்ம பூந்தமல்லியிலிருந்து திருவள்ளூர் ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 900 மீட்டர்ஸ்லேயே இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த நேஷனல் ஹைவேல இருந்து டுவர்ட்ஸ் திருவள்ளூர் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிட்டு இருக்கு. ரியல் எஸ்டேட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்றாங்க. பொதுவாக ஒரு ஏரியாவில் நிறைய ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ஒரு நல்ல பூம் ஆகும், அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிடைக்குங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த திருமலைசிலேருந்து டுவர்ட்ஸ் திருவள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. அப்பவே நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு க்ரோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சைட்டுக்கு ஒரு முக்கியமான ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. அந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 13 கிலோமீட்டர்ஸ்ல தாங்க இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பூந்தமல்லியில இருந்து திருவள்ளூர் ஸ்டேட் ஹைவேக்கு அப்படியே ஒரு 900 மீட்டர்ஸ்ல இருக்க ஒரு சூப்பரான சைட் தான் பார்க்க போறோம். சோ நீங்க இந்த சரௌண்டிங்ல வந்து ஒரு நல்ல பட்ஜெட்ல, அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், நல்ல பட்ஜெட்ல நீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதுவும் சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. சோ நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை யாரா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இந்த வீடியோல கம்ப்ளீட்டா என்ன மாதிரியான கனெக்டிவிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரியான கம்பெனிஸ் இருக்கு, இது எல்லாமே சொல்ல போறாங்க. வெறும் இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்றத நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த கோல்ட் ஸ்பாட் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பாத்துருவோங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2.5 ஏக்கருங்க. 2.5 ஏக்கர்ல லான்ச் அப்பவே வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல பிரைஸ் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா இவங்க வந்து ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண உடனே 50% வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. பிளாட்டோட சைஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்கே பிளாட் சைஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. எல்லா ஃபேஸிலுமே வந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய, நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய கார்னர் பிளாட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ஸ்பாட் ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்குங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ்ங்க. சுற்றி நமக்கு வந்து காம்பவுண்ட் வால் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் டாப் தார் ரோட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரியுங்க, நமக்கு மொத்தம் 2 வேரியன்ட்ல பிளாக் டாப் தார் ரோட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 33 ஃபீட் 30 ஃபீட்ல நமக்கு நல்ல ஒரு வைடான பிளாக் டாப் தார் ரோட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள நமக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு சிசிடிவி கேமரா ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள இருக்குங்க. அண்ட் சுத்தி வீடுகள் இருக்கிறதுனால நீங்க இங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா இமீடியட்டா வீடு கட்டுற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம இந்த கோல்ட் ஸ்பாட் ப்ராஜெக்ட்ல இருந்து என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துல இடம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான அப்ரிசியேஷன் கிடைக்கும், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த லொகேஷன் அட்வான்டேஜ் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியுங்க. ஆமாங்க, நம்ம ஒரு இடத்துல இடம் வாங்குறோம்னா அங்க சுத்தி என்ன மாதிரியான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் வரப்போகுது, இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்கு, வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அதனால தான் நம்ம எங்க வீடியோ பண்ணாலும் சரிங்க, டைம் எடுத்து கிளியரா இந்த லொகேஷன் அட்வான்டேஜ் எல்லாமே வந்து சொல்றது ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்பாட்டுக்குமேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பூந்தமல்லி டு திருவள்ளூர் ஸ்டேட் ஹைவேங்க. இந்த ஸ்டேட் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷனும் வந்து ஆக போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த ஸ்டேட் ஹைவே மேல நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெல் நோன் கம்பெனிஸ்ங்க. நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனிஸ் தான். லாட்டி சாக்கோபை, கோகோலா, அந்த இந்தியா ஜப்பான் லைட்டிங் கம்பெனி இருக்கு, டெம்பிள் ஸ்டீல், இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே இருக்குங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா அட் டைம்ல இந்த சரௌண்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டிங்க. இந்த சைட்ல இருந்து நமக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் இருக்குங்க. ஆனா இந்த ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 11 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் வந்து ரீச் பண்ணிடலாங்க. அப்படியே நமக்கு இங்க இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் தான். இங்க இருந்து வேப்பமேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே இங்க இருந்து வெறும் ஒரு 12 கிலோமீட்டர் தாங்க. நம்ம திருமழிசை வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸ்டேட் ஹைவே அப்படின்றதுனால உங்களுக்கு ரோடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல அகலமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குமே வந்து பாத்தீங்கன்னா போக போகுதுங்க. இந்த லொகேஷன் அட்வான்டேஜ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருமழிசை வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் டவுன்ஷிப்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 ஏக்கரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமா ரெடி பண்ண போறாங்க. எப்படி நம்ம மஹிந்திரா ஓல்ட் சிட்டிலாம் இருக்கோ அந்த மாதிரி தாங்க. உங்களுக்கு அதுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வருதுங்க. அந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் தாங்க. உங்களுக்கு ஈஸியா நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ரீச் பண்ணிடலாங்க. இந்த டெவலப்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குத்தம்பாக்கம் பேஸ் பண்ணி ஒரு 10-15 கிலோமீட்டர் தாங்க இருக்க போகுது. ஸோ அதனால உங்களுக்கு அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. அண்ட் இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரப்போகுதுங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு சூப்பரான கனெக்டிவிட்டியும் இருக்கு, லொகேஷன் அட்வான்டேஜஸுமே இருக்குங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இங்கிருந்து நமக்கு ஸ்ரீபெரும்புதூர் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 13 கிலோமீட்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் இருக்கு, ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் இருக்கு. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெல் நோன் கம்பெனிஸ் தாங்க. சாம்சங் இருக்கு, யுண்டாய் இருக்கு, கியா இருக்கு, செயின் கோபின் இருக்கு. இந்த மாதிரி நம்ம நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு பஞ்சமே கிடையாதுங்க. அண்ட் இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 12 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க் 2மே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஐடி ரிலேட்டடாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் ஒரு சூப்பரான விஷயம் சொல்லாங்க. அண்ட் இதையெல்லாம் தாண்டி நமக்கு இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 11 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருவள்ளூர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மார்ட் சிட்டி கான்செப்ட்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. சென்னையை விரிவாக்கம் பண்றதுக்காக மொத்தம் 5 ஸ்மார்ட் சிட்டி வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல நம்ம திருவள்ளூருமே ஒண்ணுங்க. அந்த திருவள்ளூர் வெறும் 10 கிலோமீட்டர் தான் இருக்கு அப்படின்றதுனால நமக்கு அதோடைய அப்ரிசியேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து கிடைக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிபெரல் ரிங் ரோடு வருதுங்க. அந்த பெரிபெரல் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 135 கிலோமீட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையவே கிடையாது. அந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் ஒரு பெரிய ரோடாக இருக்கும். இந்த சைட்லேருந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இந்த சைட் ஒரு சூப்பரான சைட் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போறோம். நான் உங்களுக்கு லொகேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாமே சொல்லிட்டேன். உங்க எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு லொகேஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1999 தாங்க, 1999 ரூபாங்க. ஒரு சூப்பரான பிரைஸ் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலல் ரோடு அப்படின்னு சொல்லாங்க. உங்களுக்கு இந்த ரோட்டுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே அந்த ஸ்ரீபெரும்புதூர் ரோடுங்க. இந்த ரோட்டுக்கு அப்படியே அடுத்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியிலேருந்து திருவள்ளூர் போகிற ரோடுங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லி திருமலைசையிலேருந்து திருவள்ளூர் போகிற ரோடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான லொகேஷனில் தான் இருக்கும். இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரைஸுங்க. சுற்றி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து அதிகமாக தான் கொடுக்குறாங்க. நமக்கு ஸ்டேட் ஹைவே மேலேருந்து ஜஸ்ட் ஒரு 900 மீட்டர்ஸில் இந்த பிரைஸ் கிடைக்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லாங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. இங்கே ஒரு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 16 லட்சத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 lakhs தான் வரும். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. நான் லொகேஷன் அட்வான்டேஜா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக மொத்தம் 5 ஸ்மார்ட் சிட்டி வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டியை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக இந்த சைடு அரக்கோணம் வரையும் அந்த சைடு அச்சரப்பாக்கம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎம்டி லிமிட்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு சிஎம்டி லிமிட்குள்ள வந்துருங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ல இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு 80% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்குங்க. ஸோ உங்க கையில முன்பணமா ஒரு 5 to 6 லட்ச ரூபா இருந்தா போதும், நீங்க இந்த லிஃபி ப்ராப்பர்ட்டிஸோடைய கோல்ட் ஸ்பாட்ல சொந்தமா ஒரு இடம் வாங்கிக்கலாங்க. அண்ட் நீங்க இமீடியட்டா ஸ்பாட்ல வந்து புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு காயின் ஆஃபருமே வந்து பாத்தீங்கன்னா உங்க லிஃபி ப்ராப்பர்ட்டி சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த ஆஃபரை வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து என்ன மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் திருமலை சைட்ல நமக்கு சென்னை பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இருக்கு, அண்ட் நமக்கு மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்குங்க. காலேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெல் நோன் காலேஜஸ் தாங்க. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சாஸ்தா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஆல்ஃபா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு, ஹாஸ்பிட்டலுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்குங்க, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த மாதிரி நமக்கு எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கை சுத்தி இருக்குங்க. உங்களுக்கு இந்த சைட்டை பத்தி மற்ற டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா டிஸ்பிளேலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து லிஃபி ப்ராப்பர்ட்டிஸோட டைரக்ட் நம்பர் தான் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. நீங்க அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்றாங்க. நீங்க இந்த சைட் விசிட் பண்றதுக்கு உங்க ஃபேமிலி கூட வாங்க. கண்டிப்பா இந்த சைட்டை நீங்க விசிட் பண்ணீங்கன்னா இந்த சைட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான லொகேஷன்ல ஒரு நல்ல அட்மாஸ்பியரா தான் பாத்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இதெல்லாம் தாண்டி நமக்கு நிறைய கனெக்டிவிட்டிஸ் இருக்கு, நிறைய லொகேஷன் அட்வான்டேஜ் இருக்கு. ஃபியூச்சர்ல ஒரு நல்ல அப்ரிசியேஷன் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லாங்க. இன்னைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு அப்ரிசியேஷன் வந்து தாராளமா கிடைக்கும். கண்டிப்பா நீங்க சைட் விசிட் உங்க ஃபேமிலி கூட வந்து இங்க ஒரு பிளாட் புக் பண்ணி நீங்க இங்க ஒரு வீடு கட்டி உங்க ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.